வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் மூடமாயின் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் மூடமாயின் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உன் கருத்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று நம்முடைய தாயாம் திரு அவை 12 திருத்தூதர்களுள் ஒருவரான புனித பர்த்தலேமியு என்பவருடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிறது. மெசியாவை காண வேண்டும் என்கிற ஆர்வம், கண்ட பிறகு அவரை பின்பற்றியது, அவரை பற்றிய நற்செய்தியை உலகின் பல்வேறு இடங்களுக்கு சென்று அறிவித்தது, கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் தன் இன்னுயிரை கொடுத்தது, கிறிஸ்துவின் மாட்சியில் பங்கேற்றது என்கிற அற்புதமான வாழ்க்கையை கொண்டவர்தான் புனித பர்த்தலேமியு. இவருடைய அற்புதமான வாழ்வை பற்றி தியானிக்க தாயாம் திரு அவை இன்றைக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. தியானிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாமும் ஒரு சாட்சிகளாய் வாழ்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், பிற இனத்தாரிடையே அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் என்று திருப்பாடல் 95 கூறுகிறது. இந்த வார்த்தைகளை ஏற்று உள்ளத்திலே தியானிக்க பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமியும் உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கையை எங்களில் உறுதிப்படுத்தியருளும். மேலும் அவரது வேண்டலால் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருளடையாளமாக திகழ்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். 12 அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள்.
இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசிற்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரச. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 1. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 45 முதல் 51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனயேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனயேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னையும் உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என
மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று விழா கொண்டாடுகின்ற 12 திருத்தூதர்களுள் ஒருவரான புனித பர்த்தலேமியு என்கிற புனித நத்தனியேல் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவரது அற்புதமான வாழ்க்கை பல்வேறு படிநிலைகளை கொண்டதாய் இருக்கிறது. மெசியாவை தேடுகிறார், பிறகு மெசியாவை கண்டுகொள்ளுகிறார், அதன் பின்பு அவரோடு உடன் இருக்கிறார், அவரை பின்பற்றுகிறார், மெசியாவை பற்றி பிறருக்கு எடுத்துக் கூறுகிறார், அறிவிக்கிறார், மெசியாவுக்காக தன் உயிரை கொடுக்கிறார், மெசியாவினுடைய மாட்சியில் பங்கு பெறுகிறார். இந்த அற்புதமான செய்திகளை உங்களுக்கு நான் விளக்கிக் கூற முற்படுகிறேன். யோவான் நற்செய்தியினுடைய முதல் அதிகாரத்தில், அதாவது இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில், புனித பர்த்தலேமியு நத்தானியேல் என்று அழைக்கப்படுகிறார். அந்த நற்செய்தியின்படி நத்தனியேல் தம்மிடம் வருவதை பார்க்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பற்றிய ஒரு அற்புதமான சான்று பகர்கிறார். இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று புனித பர்த்தலேமியுவை அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இதன் வழியாக தூய வாழ்வு வாழ்ந்தவராய் அவர் இருக்கிறார். மெசியாவை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்திலே இருந்தவராய் இருக்கிறார். அவரை அனுதினமும் தேடியவராய் இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாகவே புலப்படுகிறது. 12 திருத்தூதர்களுள் ஒருவர் என்று இவரை குறிப்பிடுகிற வேளையில் லூக்கா நற்செய்தியும் மார்க்கு நற்செய்தியும் மத்தேயு நற்செய்தியும் திருத்தூதர்களுடைய பெயர் பட்டியலில் இவருடைய பெயரும் இடம்பெற்றிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. தூய ஆவியினுடைய வருகைக்கு பின்னால் துருக்கி, அர்மேனியா, இந்தியா போன்ற பல்வேறு இடங்களுக்கு சென்று இவர் நற்செய்தியை அறிவிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மெசியாவை தேடியவர் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் சிறு பொழுதிலிருந்தே இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டு. மெசியா வருவார், அந்த மெசியா நம் மத்தியில் பிறப்பார், அவர் ஆட்சி செய்வார் என்கிற எண்ணமும் சிந்தனையும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. எனவே இஸ்ராயலரான புனித பர்த்தலேமியு மெசியாவினுடைய வருகைக்காக காத்திருந்தவராயிருக்கிறார், அவரை தேடியவராயிருக்கிறார். எனவேதான் பிலிப்பு நாங்கள் அவரை கண்டோம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். மெசியாவை கண்டோம் என்று சொல்லும் போது இவர்கள் அனைவருமாக இணைந்து மெசியாவை தேடி இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிறகு மெசியாவை கண்டு கொண்டவர் பிலிப்பு வந்து பாரும் என்று சொன்னவுடனே பர்த்தலேமியு உடன் செல்லுகிறார். அவர் போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, மெசியாவை கண்டுகொள்வதை பார்க்கிறோம். எனவேதான் நத்தனியேல் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் இயேசுவை அழைப்பதை பார்க்கிறோம். ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயலின் மக்களின் அரசர் என்று குறிப்பிடுகிறார். இயேசுவை கண்டுகொள்ளுவது, இயேசுவை தேடி அந்த இயேசுவை கண்டுகொள்ளுகிற மனநிலை. பிறகு அதோடு நிறுத்திவிடவில்லை, இயேசுவோடு இவரும் உடன் சேர்ந்து நடக்கிறார், இயேசுவை பின்பற்றுகிறார். எப்படி பின்பற்றுகிறார் பாருங்கள். அவரை ஏற்றுக்கொண்ட உடனே இயேசுவினுடைய ஒவ்வொரு அற்புத அதிசயங்களின் போதும் அவரோடு உடன் இருக்கிறார். 5 அப்பங்களை 2 மீன்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த போது, காற்றையும் புயலையும் கடிந்து கொண்ட போது, இயேசுவினுடைய பாடுகளின் போது, அவருடைய துன்பத்தின் போது, மரணத்தின் போது அவரோடு உடனிருந்தவராய் திருத்தூதர் பர்த்தலேமியு இருந்திருக்கிறார். எனவே ஆண்டவரோடு உடனிருந்தவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் பின்பற்றியவர். அதோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை, மாறாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்த இயேசுவினுடைய மதிப்பீடுகளை தூக்கி சென்று உலகினுடைய பல்வேறு இடங்களில் சென்று நற்செய்தியை போதித்தவர். ஆம் அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியினுடைய வருகைக்கு பின்னால்
ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு இவர் என்ன செய்கிறார்? பல்வேறு இடங்களுக்கு செல்லுகிறார். குறிப்பாக துருக்கி, அர்மேனியா, இந்தியா போன்ற பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை, இறை ஆட்சியை, விண்ணரசை பற்றி அவர் போதிப்பதை பார்க்கிறோம். பிறகு மெசியாவுக்காக சாட்சியாக அவர் மாறுகிறார். எப்படி சாட்சியாக மாறுகிறார் என்று பார்க்கும்போது, அர்மேனியாவில் அவர் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை, நற்செய்தியை அறிவிக்கும் போது, குறிப்பாக ஒரு குருடருக்கு இவர் பார்வை தருகிற போது அவற்றை பொறுத்து கொள்ள முடியாத அவருக்கு எதிராக இருக்கிற மக்கள் கிளர்ந்தெழுந்து அன்பிற்குரியவர்களை அவர் மீது வீண் பழி சுமத்தி உயிரோடு இருக்கும் போதே அவருடைய தோலை உரிகிறார்கள். தோலை உரித்து சிலுவையில் தலைகீழாக கட்டி வைத்து அவரை கொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களை, கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி வேத சாட்சியாய் மரித்தவராய் புனித பத்லேமியு திகழ்கிறார். பிறகு அதோடு மட்டுமல்லாமல் மெசியாவினுடைய மாட்சியில் பங்கேற்றவராகவும் இருக்கிறார். கிறிஸ்துவுக்காக தன் இன்னுயிரை கொடுத்தவர். இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது, நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியினுடைய 12 திருத்தூதர்களின் பெயரும் எழுதப்பட்டிருந்தன. வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குறுதியாக கொடுத்ததை நிச்சயம் இன்றைய நாளினுடைய புனித பத்லேமியு தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தவராயிருக்கிறார். இவருடைய அற்புதமான வாழ்க்கை பாடம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது, நாமும் இயேசுவை தேடுகிறவர்களாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய இறை வார்த்தையை வாசிப்பதின் வழியாக, அவற்றை தியானிப்பதின் வழியாக, புரிந்து கொள்வதின் வழியாக நாமும் இயேசுவை தேடுகிறோம், இயேசுவை கண்டுகொள்ளுகிறோம். இயேசுவை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் அவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றுகிற சீடர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். பிறகு அந்த மதிப்பீடுகளை பிறருக்கு அறிவிக்கின்ற நற்செய்தியாளர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக தூய வாழ்வு வாழ்ந்து சாட்சிகளாயிருக்க வேண்டும். பிறகு கிறிஸ்துவின் மாட்சியில் பங்கு பெறுகிற பேறு பெற்றவர்களாய், பாக்கியவான்களாய், ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த வரனுக்காக, ஆசிர்வாதத்திற்காக புனித பத்லேமியுனுடைய பரிந்துரையின் பேரில் கடவுளை நோக்கி உருக்கத்தோடு வேண்டி இறைவனின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆமீன். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமங்கே. அன்போடு நான் வாழவே, சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவே. அன்போடு நான் வாழவே, சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவே. நல்லன்பு தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பத்லேமியுவை
சிறப்பித்து கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர்கள் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. தனது தூய வாழ்வினால் கிறிஸ்துவுக்காக சான்று பகர்ந்து கிறிஸ்துவின் மாட்சியில் பங்கு கொண்ட திருத்தூதர் பத்லேமியுவை போன்று அன்பு உள்ளங்களே, நாமும் நம்முடைய தூய உள்ளத்தோடு கடவுளை நம்முள் குடிகொண்டிருக்க அவர் நம்முடைய உள்ளத்திலே இதயத்திலே பிரசன்னமாக பக்தியோடு இவ்வேளையில் செபிப்போம். தூய ஆவியாரின் அருட்கொடைகளை பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, அப்பா, 12 திருத்தூதர்களுள் ஒருவரான புனித பர்த்தலேமியுவை நினைவு கூறுகிற இந்த அற்புதமான நாளிலே அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது, தூய உள்ளத்தோடு வாழ்ந்தது, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நற்செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை உலகெங்கும் சென்று அறிவித்தது, கிறிஸ்துவுக்காக தன் உயிரையே கொடுத்தது என்பது எங்களுடைய வாழ்க்கை பாடமாய் இன்றைக்கு சொல்லப்படுவதாய் அமைந்திருக்கிறது. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆப்கானிஸ்தானில் நற்செய்தி பணியாற்றிக் கொண்டிருக்கிற, இறை தொண்டினை ஆற்றிக் கொண்டிருக்கிற மறைப்பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக செபிக்கிறோம். அவர்களும் உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கிற வேளையில் பல இடர்பாடுகள், துன்பங்கள் இவற்றோடு வாழுகிற வேளையில் தகப்பனே, நீர்தாமே அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பாய் அரணாய் இருந்தருளும். இன்னும் உம்முடைய நற்செய்தியை உலகெங்கும் சென்று அறிவிக்கக்கூடிய சிறந்த கருவிகளாய் நீர் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில் தகப்பனே, அவருடைய உயிரை காத்து கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இரக்கமாயிரும் அப்பா. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே. அன்பு மொழி பேசும் இன்ப முகிலேச, என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப முகிலேச, என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே.
என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதனால் என் ஆட்சியில் நீங்கள் என்னோடு உண்டு குடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமியின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்விற்கும் மறுவுலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி இறையாசிரை பெறுவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித பர்த்தலேமியு எனும் திருத்தூதரின் மாட்சியில் உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற்ற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பரிந்துரையால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயராவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நாளாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நாளாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.